கேட்குறேன், இப்போ 1 கோடி ரூபா வந்து சங்கம் நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுக்கணும்னாரு உதயநிதி. நான் என்ன கேட்குறேன், நடிகர் சங்கத்தில் காசே இல்லையா? நடிகர்கள்ட்டெல்லாம் காசே இல்லையா? அதாவது நீ உன்னோட சொந்த காசை நீ எடுத்து கொடுத்துக்க. மக்களோட வரி பணத்தை நீங்கள் 500 கோடி யாரை கேட்டு தூக்கி கொடுக்குறீங்க நிதிநிலை அறிக்கைன்னு? சிதம்பரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் கல்வி கடன் நாங்கள் ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் படித்தேன், அப்போ சொன்னாப்புல கல்வி கடன் ரத்துன்னு. இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னைக்கு 2024 2020 இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறான். திமுக வந்து நாங்கள் கல்வி கடன் ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. எங்கே கல்வி கடன் ரத்தாச்சு? நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா அப்படின்னாங்க. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா தானே சொன்னாங்க. 2,30,000 ரேஷன் கார்டு இருக்குது, ஓகேங்களா? ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னாங்க தகுதி வாய்ந்த மக்களுக்கு கொடுக்க போகிறோம்னாங்க. அப்படியே மாற்றலாம், டோன் அப்படியே கொஞ்சம் இறங்கும். அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில பேரை ஃபில்டர் பண்ணிவிட்டு 1,05,000 குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 1,05,000 பேருக்கு மட்டும். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே பாதிக்கப்பட்டு உண்மையிலே பாமர மக்களுக்கு வந்து அந்த காசுலாம் போய் சேரல இல்லை. அதே நிலைமை தான் இன்றைக்கி இந்த 1000 ரூபா திட்டம் அனுப்பிச்சிருக்காங்களே. இவி பஸ்ஸுக்கு 500 கோடி. எங்கே சென்னையில் 3 வருஷமாக அந்த 500 கோடி ஒதுக்குறீங்க? எங்கே சென்னையில் இவி பஸ் வருது? சென்னையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு இடத்துல இவி பஸ் ஓடல. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நானும் மாநகர பஸ்ஸில் தான் பயணிக்கிறேன். எங்கே இவி பஸ் ஓடுது? ஒரு தெருக்கு 2லேருந்து 5 நாய் இருக்கையிலேயே அதுக்கு நீங்கள் இனப்பெருக்க ஊசி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த நிலைமையில வந்து இந்த இது இருக்காது. இப்போ ஒரு தெருக்கு 25 நாய் வந்த பிறகு 20 கோடி ரூபா நீ ஒதுக்குற. எதுக்கு? தெருநாய் இனப்பெருக்க தடைக்கு 20 கோடி ரூபா ஒதுக்குற. ஆனால் நீ வேளாண் பட்ஜெட்டில் பட்டதாரி மாணவர் பட்டதாரிகள் வந்து ஒரு வேளாண் தொழில் சார்ந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மானியமாக வெறும் 1 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்க. மாணவர்கள் பட்டதாரி மாணவர்கள் வேளாண் செய்ய போகிறவங்களுக்கு 1 கோடி ரூபாயும், நாய் வந்து இனப்பெருக்க தடை பண்ணுறதுக்கு 20 கோடி ரூபாயும். அப்போ உங்கள் நிதிநிலை எப்படி நீ வந்து பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ண பாருங்க. இப்போ நீ விவசாய பட்ஜெட் அறிவிச்சில இதில் மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்துடுவாங்க, இல்லை மேட்டூர் டேமை பற்றி என்ன, இல்லை நம்ம ஏதாவது டேம் கட்ட போகிறோமா, ஒரு டேம் கட்ட போகிறோமா என்ன? நீ 60 வருஷமாக இருக்க, அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கா? ஒன்றுமே பேசலை. 1 கோடி ரூபா ஒதுக்குற. எதுக்கு? பட்டதாரிகள் வந்து விவசாயம் பண்ண வந்தால் 1 கோடி ரூபா மானியம். கேவலமாக இல்லை? இதுக்கு நீ 1 கோடி ரூபா, இதுக்கு நீ 500 கோடி ஒதுக்கணும். சினிமாக்கு 500 கோடி ஒதுக்கக்கூடாது, இதுக்கு நீ 500 கோடி ஒதுக்கி இருக்கணும். இப்படி தான் இருக்குது பட்ஜெட்டு. அதாவது மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா சார், நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு வேணால் அப்படியே பச்சை பச்சையாக இருக்கலாம் சார் திட்டங்கள். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கந்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த டேரக்டருக்கு உதவி வேணும், எந்த ஹீரோயினுக்கு உதவி வேணும், எங்கே கார் ரேஸ் எப்படி நடத்தலாம், அதுதான் சார் அவரோட வேலை. என்ன தேர்தல் அறிக்கைன்னா என்ன, நீ அடுத்து உங்கள் அப்பா உனக்கு துணை முதலமைச்சராக்கன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ நிதிநிலை அறிக்கை என்ன, பட்ஜெட்னா என்ன, எதையாவது தெரிஞ்சுக்கணும்ல. அங்கே உட்காந்து தானே என்னன்னு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து மினிஸ்டர், இவர் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் பண்ணியிருக்காங்க, அங்கே உட்காரங்க. உனக்கு அப்படிப்பட்ட என்ன வேலை? ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம். மீண்டும் நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் வடிவேலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பொது பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த பொது பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு கூறியிருந்தார், அதாவது வந்து சினிமாக்காக ஒரு சினிமா நகரம் வந்து சென்னையில் அமைக்க போகிறோம், அதுக்காக ஒரு 500 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. இந்த நிதிக்காக உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இந்த 500 கோடிங்கிறது அப்படியே உதயநிதியோட, தங்கம் தென்னரசோட இது கிடையாது, உதயநிதியோட வேண்டுகோள் தான். ஏன்னா இங்கே மக்கள் திண்டாட்டம் எப்பேற்பட்ட திண்டாட்டத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நிதிநிலை எந்த மாதிரியான மோச நிலையில் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஒரு நாளைக்கு நம்ம கட்டுற வட்டி எவ்வளோ தெரியுமா? 175 கோடி. ஒரு நாளைக்கு நம்ம 175 கோடி ரூபா வட்டியாக மட்டும் கட்டுறோம். 8 லட்சத்துக்கு மேலே வாங்கியாச்சு. நம்ம 8 லட்சம் கோடிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வாங்கின கடன். அப்படிப்பட்ட சூழலில் 500 கோடிக்கு சினிமா தேவையா? இப்போ இது யாருன்னா முழுக்க உதயநிதி சினிமாக்காரங்களோட கோரிக்கையை ஏற்று அதை பண்ணுறாரு. ஏன் 500 கோடிக்கு புதுசாக பஸ் வாங்கி விட வேண்டியதானே? என்ன பண்ணுவாங்க? பஸ் உடனே கீழே விழுந்து அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் சினிமாவுக்கு பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்துக்குங்க. இந்த நிலைமையில தான் இந்த நீங்கள் நிதிநிலை இவங்க அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க இது வந்து மக்களோட கோரிக்கை, மக்களோட விஷயம்லாம் கிடையாது. சினிமா அதாவது என்ன, இப்போ 1 கோடி ரூபா வந்து நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுக்குறோம்னாரு உதயநிதி. நான் என்ன கேட்குறேன், நடிகர் சங்கத்தில் காசே இல்லையா? நடிகர்கள்ட்டெல்லாம் காசே இல்லையா? அதாவது நீ உன்னோட சொந்த காசை நீ எடுத்து கொடுத்துக்க. மக்களோட வரி பணத்தை நீங்கள் 500 கோடி யாரை கேட்டு தூக்கி கொடுக்குறீங்க நிதிநிலை அறிக்கைன்னு? நீ ஃபோன் பண்ணால் போயிட்டு டேரக்டருக்கு உதவி பண்ணுங்கள், இல்லை நடிகர்களுக்கு உதவி பண்ணுங்கள். மக்களோட வரி பணத்துலேருந்து 500 கோடி எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது அபாண்டமான விஷயம். உன் கட்சி காசை எடுத்து கொடு, இல்லைனா ஊழல் பண்ணி வச்சிருக்க காசை எடுத்து கொடு. இது எந்த வகையிலும் ஏற்றுக்காது. மக்கள் இதை பார்த்துட்டு காரி தான் துப்புவாங்களே தவிர இது நிதிநிலையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிதிநிலை கிடையாது. இல்லை, மக்கள் வந்து ஒரு பொழுதுபோக்காக தானே சினிமா வந்து பார்க்குறாங்க, அதை மேம்படுத்ததானே ஒரு 500 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு குற்றம்? பொழுதுபோக்குக்காக பண்ணுறேன்னா பொழுதுபோக்குக்கு எங்களுக்கு என்ன ஃப்ரீயாவா பண்ணி கொடுக்குறீங்க? நான் ஃப்ரீயாக போய் தேட்டரில் பார்க்குறேன்னா
பிளாக்ல விஜய் படம் ரிலீஸ் ஆனால் 2000 ரூபா டிக்கெட் இருக்குது, ரஜினி படம் ரிலீஸ் பண்ணால் 2000 ரூபா டிக்கெட் வாங்குறீங்க. யார்கிட்ட வாங்குறீங்க? மற்ற நாளில் போனால் 150 ரூபா டிக்கெட்டு, ஒரு பாப்கார்ன் வாங்கினா 150 ரூபா வாங்குற காசு, ஃப்ரீயாக சினிமா ஓட்டுற காசு வாங்கி தானே சினிமா ஓட்டுற. அப்புறம் என்ன அரசாங்கத்துலேருந்து ஏற்கனவே மானியம் கொடுத்து தமிழில் பேர் வச்சா மானியம்னா அவர் தாத்தா வச்சுட்டு போனார். இப்போ வந்து இவர் வந்து 500 கோடி எடுத்து கொடுக்குறாரு. யாரோட காசு? இதெல்லாம் பிரைவேட் பண்ண வேண்டிய வேலை. இதெல்லாம் இந்த வேலைங்கிறது வந்து சன் பிக்சர் பார்க்க வேண்டிய வேலைங்க. சன் பிக்சர் ரெட் ஜெயின் பண்ண வேண்டிய வேலை. இதை வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதனால வந்து எந்த இதுவும் கிடையாது. சினிமாக்காரன் கட்டி கொடுத்துட்டு எல்லா முக்கியமான நடிகர்கள் வெளிநாட்டில் போய் படம் ஷூட்டிங் பண்ணுறான். இங்கே உள்ள சினிமாக்காரன் பயனடைனா இங்கே எடுக்கிற இது வேண்டி தானே. யாருக்கு பயனுக்காக இது பண்ணுறாங்க? இதெல்லாம் வந்து முழுக்க மக்களை ஏமாற்றுறதுக்கான விஷயம், சினிமாக்காரங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்குற விஷயம். மற்றபடிக்கு வேற எந்த மக்கள் நல்ல திட்டம்லாம் கிடையாது இது. இல்லை சினிமாவுக்கு நீங்கள் ஓகே நீங்கள் சொல்கிறது சரினா வச்சுட்டா கூட நம்ம பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அந்த முதல் நாளில் வந்து ஒரு 2000 ரூபாய் டிக்கெட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. முதல் நாளே பார்க்கணும்னு மக்களுக்கு என்ன அவசியம்? அது என்ன அவ்வளோ தேவை சார்? அதாவது ரசிகர்கள்ங்கிற வந்து முதல் நாள் போய் பார்க்க தாங்க செய்வான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமா தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அவன் பார்க்குறான் செய்கிறான். நீ வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி 2000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் படத்தை ஓட்டுற. நீ வந்து இது வந்து இன்ன வரைக்கும் நடைமுறை தானே நடந்துட்டு இருக்கு. சினிமா டிக்கெட் வந்து 150 ரூபாங்கிறது நம்ம எம்ஆர்பிங்கிறது 150, மாலைனா 180 ரூபாய்ங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 2000 ரூபா இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. 2000 ரூபா தான் ஓடிட்டு இருக்கு. மற்ற நாளில் வந்து நீ வந்து மற்ற நாளில் குறைச்சிட்டியா? 150 ரூபா இல்லாமல் வந்து 50 ரூபாய்க்கு படம் ஓட்டுறியா? நான் இல்லை 150 ரூபாங்கிறது மற்ற நார்மல் நாளே வாங்குறீங்கல்ல. அப்புறம் எதுக்கு நாங்கள் எங்களுக்கே இங்கே 1000 பிரச்சனை இருக்குது. மக்களுக்கு வந்து இங்கே சாலை சரியாக இல்லை, பஸ் வசதி ஒழுங்காக இல்லை, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, இவ்வளோ 1000 பிரச்சனை இருக்குது. ரேஷன் அரிசியில் புழு இருக்குது, ரேஷனில் வந்து க்யூவில் நிற்கிறோம். இன்னும் வந்து இப்போ சென்னையில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பலாயிரம் பேருக்கு வந்து 6000 ரூபா போய் சேரலை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த நேரத்தில் சினிமாக்காரனுக்கு 500 ரூபா தூக்கி கொடுக்குறோம். இங்கே பிரச்சனையே இல்லை, கடனே இல்லை, நாங்கள் வந்து அப்படியே வந்து பணத்தில் வந்து கொழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீ 500 இல்லை 5000 கோடி கூட கொடு. இங்கே மக்கள் ஏற்கனவே இங்கே அவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கையில் நீ தூக்கி கொண்டு 500 கோடி அங்கே கொடுக்குற அப்படின்னா யாருக்கு இது பயன்? சினிமாக்காரங்களை திருப்திப்படுத்தணும், சினிமாக்காரங்க வந்து திமுகவை புகழ்ந்து பேசணும், சினிமாக்காரங்க வந்து புகழ்ந்து வந்து ட்விட்டரில் போடணும், அதை ரசிகர்கள் ஓட்டை மாற்றணும். அதுதான் உங்களோட எண்ணம். மக்களுக்கு நல்லது செய்யணும், அது மூலமாக நம்ம ஓட்டை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் செயல்படலை. இந்த 500 கோடி ஒதுக்குனதெல்லாம் இருக்கணும் சார். இன்றைக்கி தேட்டர் உரிமையாளர் சங்கம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து தேட்டர்லாம் மூடிடுவோம், மிகப்பெரிய லெவலில் இருக்குன்னு. அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் பாருங்கள். அதை தவிர்த்துட்டு வந்து நீங்கள் மற்ற 500 கோடி ஒதுக்குறது அந்த இதுக்கு போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி சினிமாதாரங்களே வந்து தேட்டரை மூடுறோம், வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சினிமா இதில் பேசுகிறாங்க. அதுக்கான தீர்மானம் என்ன தீர்வு, அதை பார்க்குற வழியை நீங்கள் பாருங்கள். கல்வி கடனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாணவர் பயன்பெறும் அப்படின்றதுக்காக தானே கொடுத்துருக்காங்க. இது ஒரு விமர்சனமாக பேசப்படுகிறது. உங்களோட கருத்து என்ன சார்? கண்டிப்பாக விமர்சனமாக தான் சார் பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரையில் என்ன சொன்னீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரையில் எங்கள் தேர்தல் இருக்கு என்ன? கல்வி கடன் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொன்னீங்களா இல்லையா? தெளிவாக கல்வி கடன் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் உதவாங்க. எங்கே இந்த 3 வருஷத்தில் எங்கே நீங்கள் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணீங்க? சிதம்பரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் கல்வி கடன் நாங்கள் ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் படித்தேன், அப்போ சொன்னாப்புல கல்வி கடன் ரத்துன்னு. இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னைக்கு 2024 2025 இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறான். திமுக வந்து நாங்கள் கல்வி கடன் ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. எங்கே கல்வி கடன் ரத்தாச்சு? இப்போ என்ன அறிக்கை, தேர்தல் அறிக்கை வர்ற? இப்போ வந்து நிதி அறிக்கையில் நீ சொல்கிறான் 2500 பேருக்கு நாங்கள் வந்து 2500 கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீ இந்த ஏற்கனவே அறிவிக்கையெல்லாம் எதையுமே நிறைவேற்றலை. ஆனால் புதுசாக நீ கடன் தான் கொடுக்குறதுன்னு நினைக்கிறத தவிர ஏற்கனவே வந்து நாங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுறோம், எந்தெந்த கடனை தள்ளுபடி பண்ணணும்னு பண்ண மாட்டேன். கல்வி கடன், விவசாய கடன், இதை தள்ளுபடி பண்ணு. அதை தவிர்த்துட்டு வந்து மற்றதெல்லாம் வந்து மற்ற பட்ஜெட்டில் வந்து நீ வந்து 500 கோடி சினிமா கொடுக்குறேன், 1000 கோடி வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நீ சொல்கிற விட கல்வி கடன் ரத்து பண்ணுறேன் இல்லை கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிற இப்போ சொல்லலையே. புதுசாக கொடுக்குறது தான் கொடுக்குறேன். புதுசாக பேங்க் கடனை கொடுக்க போகிறான். இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்த பாதி பேர் சொமேட்டோ ஓட்டி ஸ்விக்கியில் வந்து வண்டி ஓட்டி ஃபுட் டெலிவரி பண்ணி அதில் எடுத்து மாதம் கல்வி கடனுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கான் சார். அதில் தான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கான். எவன் வேலை கிடச்சி இன்ஜினியரிங் வேலை கிடச்சி என்ன எதில் போயிட்டு மாதம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கான். அவன் அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கான். எல்லாரும் என்ன நம்ம திமுக ஆட்சிக்கு வந்துடும், கல்வி கடன் ரத்து பண்ணிடுவாங்க, நம்ம வந்து அதில் இருந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி அப்படி நினச்சவன் பூரா இன்ஜினியரிங் படிச்சுட்டு சென்னையில் வந்து சொமேட்டோவும் ஸ்விக்கியும் ஓட்டிக்கிட்டு மாதம் இஎம்ஐ வந்து அதில் வர காசை எடுத்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நிலைமையில தான் இன்றைக்கி திமுக அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதேமாதிரி அது அரசு பள்ளியில் பயின்ற ஒரு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரியில் சேரும்போது ஒரு 1000 ரூபாய் வந்து புதல்வன் திட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் தானே இது சார். இது வந்து முதல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆகணும் சார். முதல்ல வந்து தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா அப்படின்னாங்க. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா தானே சொன்னாங்க. 2,30,000 ரேஷன் கார்டு இருக்குது, ஓகேங்களா? ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னாங்க தகுதி வாய்ந்த மக்களுக்கு கொடுக்க போகிறோம்னாங்க. அப்படியே மாற்றலாம், டோன் அப்படியே கொஞ்சம் இறங்கும். அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில பேரை ஃபில்டர் பண்ணிவிட்டு 1,05,000 குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். 1,05,000 பேருக்கு மட்டும்.
அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே பாதிக்கப்பட்டு உண்மையிலே பாமர மக்களுக்கு வந்து அந்த காசுலாம் போய் சேரல. இல்லை அதே நிலைமை தான் இன்றைக்கி இந்த 1000 ரூபா திட்டம் வச்சுருக்காங்களே. இது என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு வந்து கொடுக்கப்படணும். ஆனால் அதுலேயும் இவங்க ஃபில்டர் பண்ணி யாரெல்லாம் திமுக காரனோ, யார் திமுக காரன் பையனோ, யார் அவனோட பேரனோ அந்த சார்ந்து மட்டும் போயிடக்கூடாது. அதான் எங்களோட வேண்டுகோள். நீ சொல்கிறது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. நீ அறிவிச்சிட்டு போயிடுற, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதுதான் எங்களோட பிரச்சனை. நீ உண்மையிலே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நல்லது பண்ணினா யாரும் உங்களை விமர்சிக்கப்படுறதில்லை, எல்லாரும் பாராட்ட தான் போகிறோம். இந்த திட்டங்கள் வந்து அப்படியே நிறைவேறி போச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தான். குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி வந்து அரசு பள்ளிகள் வந்து இப்போ நீங்கள் என்ன அறிவிக்கிறேன்னா அரசு மாணவர்கள் இங்கே வந்து சேரணும், அப்படி இந்த 1000 ரூபாய்க்கு வந்து சேரணும். இன்றைக்கி யார் அரசு பள்ளியில் கொண்டு சேர்க்குறா? நீங்கள் பண்ணி வச்சிருக்க நிலைமைக்கு உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவரை தூக்கி நீ கல்வி அமைச்சராக பண்ணி வச்சிருக்க. எங்கே என்ன நீ வந்து இன்னைக்கு என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே இயங்கிட்டு இருக்கு? ஒரு ஊருக்கு ஒரு ஸ்கூல் இருந்த காலம் காமராஜர் கொண்டதில்லை, அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு கட்டின காலம். இன்னைக்கு கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுகிற நிலைமையிலையும் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனையிலும் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்த இடம் போய் 6 ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலே இன்றைக்கி கம்மியாச்சு. மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் படிக்கிற நிலைமையே கம்மியாயிருச்சு. நீ மற்றதுக்கு ஒதுக்காமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்க போகிறேன், ஒரு 20% முன்னுரிமை கொடுக்க போகிறேன், அந்த மாணவர்களுக்கு வந்து நான் வந்து கல்வி கடன் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போகிற பசங்க ஹையர் எஜுகேஷனுக்கு வாங்கின லோனை கூட நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், அப்படியாவது நீ சொல்லலாம். அந்த வகையிலே ஊக்குவிக்கலாம். இத்தனை வருஷமாக 60 வருஷமாக நீங்கள் மாற்றி ஆண்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு எதுவுமே பண்ணல. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை, எல்லா இடத்துலையும் மூடுற சூழல் வந்த பிறகு இன்னைக்கு இந்த 1000 ரூபா திட்டத்தை அறிவிச்சிட்டு இந்த 1000 ரூபா யாருக்கு கொடுக்க போகிறேன், எந்த மாணவர்களுக்கு கொடுக்க போகிறேன்? இல்லை அப்போ அந்த திட்டம் வந்து பேரளவுக்கு தான் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார், இதெல்லாம் வந்து பேரளவுக்கு ஒரு மீடியாவில் வந்து அன்றைக்கி ஹெட்லைன்ஸ் ஓடுறதுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் தான் சார். தொடர்ந்து நீங்கள் திமுகவோட நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷமாக பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிதிநிலை அறிக்கை தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த அடையாறு ஆற்றங்கரை வந்து தூர்வாரத்துக்கு வந்து ஒரு 1500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிக்காங்க. ஒரு நல்ல திட்டம் தானே அதுவும் சார். இது இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து நான் தெளிவாக சொல்லிடுவேன் சார். திமுகவோட நிதி பட்ஜெட்டில் என்னென்ன தெளிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அடையாரை இல்லைன்னா கூவத்தை க்ளீன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது கம்பல்சரி இருக்கும். அவங்க தாத்தா வந்து நாங்கள் கூவத்தை க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லி பட்ஜெட் ஆரம்பித்தார். எப்போ? நான் சொல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் தாத்தா வந்து கூவத்தை க்ளீன் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சார். இப்போ அவர் பையன் வந்து அடையாரை க்ளீன் பண்ணுறேன்னு வந்திருக்காரு. அடுத்து அவர் பேரை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் என்ன பண்ண போகிறாரு? அடுத்து வந்து இன்னொரு இங்கே திருநெல்வேலியில் ஓடு பார்த்தீங்களா, அந்த ஆறை வந்து நாங்கள் வந்து சுத்தம் பண்ண போகிறோம்னு அவர் அறிவிப்பார். இதெல்லாம் வந்து வருஷம் நிதியில் இருக்குது. எந்த வருஷம் கூவத்தையோ அடையாரையோ இது வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? இவங்க தாமிரபரணியை கெடுக்காமல் இருந்தால் சரி, புதுசாக ஓடிட்டு இருக்க தாமிரபரணியை கெடுக்காமல் இருந்தால் சரி தான். இங்கே இருக்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. இது 3 வருஷமும் இந்த 1500 கோடி 1000 கோடி ஒதுக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. சென்னையில் கூவத்தையோ அடையாரையோ 1% க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். 1% க்ளீன் பண்ணல. வழக்கம் போல் அந்த கூவத்துலேயும் அடையாறுலையும் மழை வர இடத்துல வெள்ளம் ரொம்பி சென்னைக்குள்ள சிட்டிக்குள்ள வர்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை தோண்டி ஆழப்படுத்த கூட இல்லை. இவங்க என்ன வந்து அதை சுத்தம் பண்ண போகிறாங்க பார்க்க? ஒரு போக்குவரத்து துறை வந்து மேம்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த 500 EV பஸ்லாம் வந்துட்டு வாங்குறதா வந்து நிதியெலாம் ஒதுக்கியிருக்காங்க. இது உங்களோட கருத்து சார்? இது முழுக்க இந்த EV பஸ்ஸுங்கிறது மத்திய அரசோட திட்டம் சார். ஓகேங்களா? இந்த EV பஸ்ஸுமே 3 வருஷமாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். இன்னும் ஒரு EV பஸ் வரல சார் தமிழ்நாட்டுக்கு. 3 வருஷமாக பட்ஜெட்டில் 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க சார். அது 500 கோடி எங்கே சார்? ஒரு EV பஸ் சென்னையில் கை காட்ட சொல்லுங்கள் சார். ஒரு EV பஸ் கூட கிடையாது. ப்ரைவேட் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு. EV பஸ் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஐடி கம்பெனிலேருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் EV பஸ் ஒரு பஸ் சென்னையில் காட்டுங்க இல்லை. ஆனால் வருஷம் 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 500 கோடி எங்கே? அப்போ யார் என்ன போகிறோம் எனக்கு புரியல. எந்த 500 கோடி எங்கே? இப்போ புதுசாக 3000 பஸ் வாங்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 3 வருஷமாக ஏன் பஸ் வாங்கலை? 3 வருஷம் வாங்கலை. அப்போலாம் ஒதுக்குன நிதிலாம் எங்கே? அப்படி இந்த நிதி ஆக்சுவலாக பட்ஜெட்டில் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பட்ஜெட்டில் வந்து வாசிக்கிறாங்க, பட்ஜெட்டில் வாங்கினது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாது முக்கால்வாசி. ஆனால் ஆகணும். ஆனால் இவங்க ஆகிறது இல்லை. இந்த அடையாருக்கு ஒதுக்குற 1500 கோடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கு வருஷம் 1000 கோடின்னு சொல்லுவாங்க சார். வட சென்னை இதுன்றனா வருஷம் 1000 கோடி நாங்கள் வந்து மேம்படுத்துறோம். இந்த வருஷம் வட சென்னைக்கு 1000 கோடி அறிவிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில். ஆனால் வட சென்னையில் எங்கே 1000 கோடிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதே தான் இப்போவும் EV பஸ்ஸுக்கு 500 கோடி. எங்கே சென்னையில் 3 வருஷமாக அந்த 500 கோடி ஒதுக்குறீங்க? எங்கே சென்னையில் EV பஸ் வருது? சென்னையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு இடத்துல EV பஸ் ஓடல. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நானும் மாநகர பஸ்ஸில் தான் பயணிக்கிறேன். எங்கே EV பஸ் ஓடுது? அதனால் இந்த திட்டம்லாம் மத்திய அரசு வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி இங்கே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி ஒவ்வொரு மாநகரங்களுக்கும் பஸ் அனுப்புகிறாங்க. அந்த திட்டத்தை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் பண்ண போகிறோம்னு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வருடந்தோறும் ஒரே திட்டத்தை தான் பயன்படுத்திட்டு வரான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார், நான் தெளிவாக சொல்கிறேன் சார். EV பஸ்ஸு அடையாருக்கு ஒதுக்குற 1000 கூவத்துக்கு ஒதுக்குற காசு, வட சென்னையை மேம்படுத்துக்காட்டு, சென்னை சிங்கார சென்னை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசைக்காக ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இருக்குது சார். ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இருக்குது.
ஆனால் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இருக்குது. ஆனால் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. இவி பஸ்ஸு ஓடலை, அடையாறு க்ளீன் ஆகலை, கூவம் க்ளீன் ஆகலை. எந்த இடத்துலையும் வந்து அவங்க சொன்ன திட்டத்தை நிறைவேற்றலை. வட சென்னைக்கு 1000 கோடி. வட சென்னையில் என்ன 1000 கோடிக்கு நீ பண்ணியிருக்க? 1000 கோடி இல்லை, நான் இதை பண்ணியிருக்கேன்னு ஒரு வெள்ளை விட சொல்லுங்கள். ஒன்றுமே இருக்காது. ஆனால் நிதி பட்ஜெட்டில் வந்து 1000 கோடி ஒதுக்கியிருப்பேன். அப்போ எங்கே அந்த காசுலாம்? அப்போ நீ யாரை ஏமாத்துற? அப்போ நீங்கள் பட்ஜெட்டுன்னு ஒன்று சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 234 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நீ ஒரு பட்ஜெட் வாசிக்கிற, அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக நம்புகிறோம். ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. அப்போ நீ ஒட்டுமொத்தமாக எங்களை ஏமாத்துறது தானே? திமுக வளர்ச்சியாக கொண்டு வரது எல்லாத்தையுமே நீங்க விமர்சனம் பண்ணா எப்படி சார்? சார் வளர்ச்சினா எது சார் வளர்ச்சி? சினிமாக்காரங்களுக்கு 500 கோடி ரூபா ஒதுக்குறதும், இப்போ வந்து தெருநாய்களுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு வந்து 20 கோடி. இது வந்து 2 லட்சத்தில் முடிக்க வேண்டிய திட்டம் சார். 2 லட்சத்தில் புரியுதா உங்களுக்கு? 2 லட்சத்தில் அதை முடிக்க வேண்டிய திட்டம். சொன்னால் சிரிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து நாய்கள், தெருநாய்கள் வந்து சென்னையில் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு தெருக்கு 25 நாய் சுற்றுது சார். சரிங்களா? ஒரு தெருக்கு 2லேருந்து 5 நாய் இருக்கையிலேயே அதுக்கு நீங்கள் இனப்பெருக்க ஊசி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த நிலைமையில் வந்து இந்த இது போயிருக்காது. இப்போ ஒரு தெருக்கு 25 நாய் வந்த பிறகு 20 கோடி ரூபா நீ ஒதுக்குற. எதுக்கு? தெருநாய் இனப்பெருக்க தடைக்கு 20 கோடி ரூபா ஒதுக்குற. ஆனால் நீ வேளாண் பட்ஜெட்டில் பட்டதாரிகள் வந்து ஒரு வேளாண் தொழில் சார்ந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மானியமாக வெறும் 1 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்க. பட்டதாரி மாணவர்கள் வேளாண் செய்ய போகிறவங்களுக்கு 1 கோடி ரூபாயும், நாய் வந்து இனப்பெருக்க தடை பண்ணுறதுக்கு 20 கோடி ரூபாயும். அப்போ உங்கள் நிதிநிலை எப்படி, நீ வந்து பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ண பாருங்க. ஒரு யங்ஸ்டர் வந்து நான் விவசாயம் பண்ண வரேன் அப்படின்னா அவனை ஊக்குவிக்கிறதுக்கு நீ அந்த திட்டத்துக்கு தானே நீ ஒரு 1000 கோடி ஒதுக்கணும், இல்லை 500 கோடி ஒதுக்கணும். நீ சினிமாக்காரனுக்கு 500 கோடியும் நாய் இனப்பெருக்கத்துக்கு 20 கோடி அது அடுக்கிறதுக்கு. நீ நாய் இனப்பெருக்கங்கிறது இங்கே தேவை. ஆனால் எப்போ தேவை? நீ 3 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி 2 நாய் தெரிஞ்சிச்சு ஒரு தெருவில். அப்போ நீ இந்த இனப்பெருக்க ஊசி தடை பண்ணியிருந்த அப்படின்னா நாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்திக்கலாம். நீ 2 நாய் ஒரு தெருவுக்கு தெரியுன்னா ஒரு நாய்க்கு இனப்பெருக்க தடை பண்ணிட்டு ஒரு நாய் கூட இருந்துட்டு போகுது. இனப்பெருக்கிற முற்றிலும் தடை பண்ணலன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நீ வந்து நாய் வந்து முழுசாக பரவிடுச்சு. இன்றைக்கி நீ இனப்பெருக்க தடை பண்ணி என்ன போகிற? நீ 2 லட்சத்தில் பண்ண வேண்டிய செலவை 20 கோடி வரைக்கும் இழுக்கிறது யாருங்க? திமுக தான். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மக்களோட வரிப்பணம் வந்து அப்படியே காற்றுலையும் தண்ணிலையும் அப்படியே வேஸ்ட்டாக போகுதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு போய் சேருதுங்க. ஒரு குடும்பத்துக்கு போய் சேருது, அவ்வளோதான். இந்த 20 கோடி ரூபா நாய் இனப்பெருக்க தடைக்கு 20 கோடி ரூபா ஒதுக்கிடு. கான்ட்ராக்ட் வந்து நம்ம ஆள் சேகர் பாபு, நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த ஆள் ஒதுக்குவாப்பில் 20 லட்சம் 30 லட்சம் கூட அது செலவாகாது. ஓகேங்களா? கொசு மருந்து அடிப்பாங்க, வெள்ளை புகையாக வரும். அதில் கொசு மருந்தாக இருக்குது, ஒரு கொசுவும் சாகாது. ஆனால் கொசு அடிச்சுட்டே தெரியுமா பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு 10 கோடி ரூபா ஒதுக்கிடு. வெறும் வெள்ளை புகை வர மாதிரி ஒரு இது. ப்ளீச்சிங் பவுடர், சுகாதாரத்துக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுறோன்னு போடுவான் மழை காலத்தில். ப்ளீச்சிங் பவுடரில் ஒரு யூஸும் இருக்காது, சும்மா வெள்ளை பவுடரை தூக்கி விடுவான். இதுதான் இவங்க திட்டம். நீ ஒன்று பண்ணுற அப்படின்னா ஒரு 50% மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். ஒரு மோடி அரசாங்கம் நீங்கள் செய்யுதுன்னா 90% மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். ஒரு 10% அரசு ஊழியர்கள்னால போகுது. ஆனால் திமுக பண்ணுறதுல 100%த்தில் 10% கூட மக்களுக்கு போய் சேரல. அதான் நமக்கு வந்து ரொம்ப வகுத்தறிச்சலாக இருக்குது. ஒரு திட்டமே வந்து மக்களுக்கு வந்து சேரல அப்படின்னு தான் சொல்ல வரீங்களா நீங்கள்? அதாவது இன்னைக்கு மக்களுக்கு சேராமல் இல்லைங்க சார், ஒரு 10% 20% வந்து சேருது சார். சில திட்டங்கள் மக்கள் போராடி வாங்குற நிலைமை தான் சார் இருக்குது. இங்கே வந்து எல்லாமே வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து கிடச்சிருது அப்படிங்களா சார்? மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் போராடி வாங்க வேண்டிய நிலைமை தான் சார் இருக்குது. சில விஷயங்கள் வந்து மீடியாவில் அவன் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு ஜெயிலுக்கு போய் ஒரு விவசாயி குண்டாஸில் அரெஸ்ட் பண்ணி 7 நாள் உள்ளே போய் இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே எப்படி வருது? நீ ஒழுங்கான திட்டங்கள் பண்ண அப்படின்னா ஒரு 10% போராட்டம் நடக்க தான் செய்யும். ஆனால் நீ வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரோடு போடுறதுக்கு போராட்டம் பண்ணுற, 8 வழி சாலை வரக்கூடாது, 6 வழி சாலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு பரந்தூரில் விமான நிலையம் வேணுங்கிற, திருச்சிக்கு 8 வழி சாலை வேணுங்கிற. அப்போ நீ வந்து மக்கள் நலன் சார்ந்து பண்ணல, நீ ஆட்சிக்கு வரணுங்கிறக்கா எது வேணாலும் பண்ணணும் தானே சொல்கிற. அதனால தானே நீ இந்த மாதிரியான நிதிநிலையெல்லாம் அறிவிக்கிற. அப்போ நீ வந்து கரெக்டான ஒரு அரசியல் கட்சியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரியான கூத்துக்கள் நடக்க போகுது? ஸோ கீழாம்பக்கம் பேருந்துல இருந்து தொடங்கினாங்க. அதில் வந்து பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, மக்களுக்கு வந்து அதிருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ பணித்திட்டத்துக்காக வந்து ஏர்போர்ட்ல இருந்து கீழாம்பக்கத்துக்கு வந்து ஒரு 4567 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒரு நல்ல சேவை தானே இது வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா. ஆனால் இது நம்ம எப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகேங்களா? இப்போ வந்து இருக்கிற வந்து மக்கள் நெருக்கடி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து அங்கே போகிறோம். ஓகேங்களா? கிளாம்பாக்கத்துக்கு போயிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து மக்கள் அங்கே போய் சேரணும்னா எப்படி போய் சேர்றது? நீங்கள் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கையிலையாவது ஓப்பன் பண்ணிருக்கணும். நீ இப்போ தான் அதுக்கு ஆய்வறிக்கையே இது பண்ணி இப்போ தான் நீ பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபண்டு 4567 கோடின்னு நீ வந்து அறிவிச்சிருக்க. இதாவது இப்போவாது அறிவிச்சாங்களே வேணால் நம்ம சந்தோஷப்படலாம். இது வந்து அறிவிக்க வேண்டிய நேரம் எப்படின்னா, நீ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அறிவிச்சு அங்கே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே நீ அங்கே மெட்ரோ கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை நீ நடத்திருக்கணும். ஆனால் எல்லாமே இப்போ போராட்டம் ஆகி இவ்வளோ பிரச்சனை ஆகி காலம் தாழ்த்தின பிறகு இப்போ நீ அறிவிச்சிருக்க. இதில் என்ன காமெடி என்ன விஷயம் அப்படின்னா,
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு வந்து பேருந்துகள் அதிகமாக போகிறதுனால டிராஃபிக் ஆகுது, அதனால தான் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளாம்பாக்கம் போக முடியல, பஸ்ஸுகளை அனுப்ப முடியல. கிளாம்பாக்கம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் அவுட்டரில் போயிடலாம் அப்படின்னு. ஆனால் இங்கேருந்து எப்படா கிளாம்பாக்கத்துக்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து மாநகர பேருந்து. அது சிட்டி பஸ்ஸில் போனால் என்ன, நீ வந்து ஊருக்கு போகிற பஸ்ஸில் போனால் என்ன, எல்லா போனாலும் ஒரே டிராஃபிக் தானே ஆக போகுது. ஆனால் இவங்க புதுசாக தானே இவங்க சொல்கிற விளக்கம் அது. இவங்க சொல்கிற விளக்கம் அது. நீ அதுக்கு மெட்ரோ ட்ரெயினோ எலக்ட்ரிக் ட்ரெயினோ எல்லாமே நீ கனெக்ட் பண்ணி வச்சிருந்த அப்படின்னா மக்கள் அதில் போக போகிறாங்க, நேர கிளாம்பாக்கத்துக்கு போகிறாங்க. சில அட்லீஸ்ட் இப்போவாது அரசுக்கு இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் புத்தி வந்து இப்போவாது ஒரு நிதிநிலை அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு 3-4 வருஷத்துல இந்த திட்டத்தை நிறைவேற்றினா மக்களுக்கு பயன் வரும். அதே மாதிரி தலைநகர் சென்னை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக 2.0ன்னு ஒரு திட்டத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு 500 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, அது வரவேற்க. இந்த சென்னை 2.0ங்கிறதுலாம் வருஷம் சிங்கார சென்னைன்னு சார். இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள மேலே மட்டும் டைட்டில் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, உள்ளே போய் படித்து பாருங்க. உள்ளே போய் படித்து பார்த்தேன். அதில் வந்து முட்டுக்காட்டில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம்னு சொல்லி 5000 இருக்கைகளோட ஒரு அரங்கம் வைக்க போகிறாங்களாம். அதுதான் சென்னை 2.0. புரியுதா உங்களுக்கு? இவங்க வைக்க போகிற சென்னை 2.0ல ஒதுக்கியிருக்க நிதி எல்லாமே கலைஞர் 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 இதுதான் வைக்க போகிறாங்க. 5000 சிட்டிங்கில் வந்து கலைஞர் பன்னாட்டு அரங்கம், இதுதான் சென்னை 2.0. இவங்களுக்கு என்னென்னா கலைஞர் பேரை வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு நிதி ஒதுக்கணும். அந்த மாதிரி நிதி தான் தவிர நம்ம அளவு டைட்டில் பார்ப்பாங்க சென்னை டெவலப் பண்ண 500 கோடியாப்பா அப்படின்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா கலைஞர் பன்னாட்டு அரங்கம், கலைஞர் நூலகம், கலைஞர் விளையாட்டு திடல், இதுதான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தான். அவங்க அப்பாவோட புகழை நிலைநாட்டணும், அதுக்காக உள்ள. நீ மக்கள் சேவை பண்ணி உன் புகழை நிலைநாட்ட பாருங்க தவிர பணத்தை செலவு பண்ணி நீங்கள் நிலைநாட்ட பார்க்காதீங்க சார். இப்போ பொது பட்ஜெட் தான் இவ்வளோ வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து எதுவுமே வந்து பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு தாக்கல் பண்ண வந்து வேளாண் பட்ஜெட்டில் வந்து விவசாயிகளுக்கான ஒரு ஏகப்பட்ட வரவேற்புலாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து சார்? வேளாண் பட்ஜெட் வந்து நீங்கள் வரவேற்பு கொடுக்குறாங்கலாம் சொல்லாதீங்க சார். வேளாண் பட்ஜெட்டில் உண்மை நிலவரத்தை சொல்கிறேன் சார். இன்றைக்கி விவசாயி எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து போராடிக்கிட்டு கொந்தளிச்சில் இருக்கான் சார். ஒரு விவசாயி வந்து ஒரு போராட்டம்னு பண்ணானா அவனை தூக்கி குண்டாசில் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அது இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. பரந்தூரில் 5000 ஏக்கர் சார். நீங்கள் தான் இங்கே டிசைட் பண்ணுறீங்க பரந்தூர் மாநிலம் அங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் இடத்த டிசைட் பண்ணுறீங்க. இப்போ அங்கே வந்து அன்னைக்கு 64 இன்றைக்கி 100கணக்கான நாளாக சார், வருஷம் ஆக போகுது சார். டெய்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க? அந்த விவசாயிக்கு மாற்று வேலை என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? அதை என்ன பண்ணிருக்கீங்க? இன்றைக்கி வந்து முக்கியம் விவசாயத்துக்கு முக்கியமாக தண்ணி. மேட்டூர்லேருந்து நீங்கள் கர்நாடகாவில் நீங்கள் மேட்டூர்லேருந்து தண்ணி வருது. மேட்டூருங்கிற வார்த்தையே வரல சார். அந்த பட்ஜெட்டில் மேட்டூருங்கிற வார்த்தையே இல்லை சார். நீங்கள் மொத்தமாக படித்து பாருங்கள், மேட்டூருங்கிற வார்த்தையே இருக்காது. ஏன்னா இங்கே ஆட்சிக்காரன காங்கிரஸ். இப்போ நீ எங்கள் காங்கிரஸை பற்றி பேசுகிறீங்கன்னா இந்தியா கூட்டணியில் பிரச்சனை வந்துடும். அதுக்காக அந்த வார்த்தையே பேசலாம் சார். இதுக்கு முன்னாடி பாஜக அங்கே இருக்கையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக இருக்கையில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மேட்டூருங்கிற பேச்சு வருது. ஸ்டாலின் பேசாப்புல கர்நாடகாவிலேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், தண்ணி கொடுக்க. இப்போ நீ சொல்லு, இப்போ நீ விவசாய பட்ஜெட் அறிவிச்சில்ல, இதில் மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்துருவாங்களா, இல்லை மேட்டூர் டேமை பற்றி என்ன, இல்லை நம்ம ஏதாவது டேம் கட்ட போகிறோமா, ஒரு டேம் கட்ட போகிறோமா என்ன? நீ 60 வருஷமாக இருக்க, அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கா? ஒன்றுமே பேசலை. 1 கோடி ரூபா ஒதுக்குற எதுக்கு? பட்டதாரிகள் வந்து விவசாயம் பண்ண வந்தால் 1 கோடி ரூபா மானியம். கேவலமாக இல்லை? இதுக்கு நீ 1 கோடி ரூபா, இதுக்கு நீ 500 கோடி ஒதுக்கணும். சினிமாக்கு 500 கோடி ஒதுக்கக்கூடாது, இதுக்கு நீ 500 கோடி ஒதுக்கி இருக்கணும். இப்படி தான் இருக்குது பட்ஜெட்டு. அதாவது மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா சார், நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு வேணால் அப்படியே பச்சை பச்சையாக இருக்கலாம் சார் திட்டங்கள். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கந்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து மக்கள் வந்து புரிஞ்ச மக்கள், படித்த மக்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்தாங்க அப்படின்னா இது உண்மையிலே டாட்டாராக கிழிச்சு போகிற பட்ஜெட் தான் சார். விசிகா தலைவர் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து பானை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறதா வந்துட்டு சொல்லிட்டு அது ஒரு 4 தொகுதி வந்து கேட்டிருந்தாரு திமுக தரப்பில். போன டைம் வந்து 2 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒன்று பானை சின்னம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போடுறது. இப்போ வந்து பானை சின்னம் தான் வேணும் அப்படின்ட்டு அடம்பிடிச்சு மேல்முறையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையத்தில். உங்களோட கருத்து என்ன? திருமாவளவன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை சார். அரசியலில் நான் வந்துட்டு திருமாவளவன் ஒரு தடவையாவது புது தொகுதியில் நின்றுவாரா அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்கேன் சார். நானும் வந்து 10-15 வருஷம் ஆச்சு சார் அரசியலுக்கு. அவர் ரொம்ப நாளாக 30-40 வருஷமாக அவர் அரசியலில் இருக்கார். ஒரு தடவையாவது புது தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிறதான் என்னோட விருப்பம். ஏன்னா அவர் சமூக நீதி பேசுகிறார்ல, இங்கே தான் ஜாதி இல்லையே, சமூக நீதி பெரியார் ஒழிச்சிட்டார்ல. அப்போ ஒரு பொது தொகுதியில் நில்லு நீ. இந்த தடவை தான் சொல்லியிருக்காரு ஒரு பொது தொகுதி கேட்குறேன். அதுவும் யாருக்கு அப்படின்னா லாட்ரி மாஃபியா இருக்கார்ல மார்ட்டின், அவரோட மருமகனுக்கு ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்டிருக்காங்க. திமுக கொடுக்கவான்னு பார்ப்போம் அடுத்த விஷயம்னு வச்சுங்களேன். அவர் வந்து டேரெக்டாக கட்சியில் வந்து வேலை செஞ்சு குப்பை அள்ளி பிரச்சனை அது பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்கலாம் விட்டாச்சு. டேரெக்டாக துணை பொதுச்செயலர் காசு கொடுக்கவும் துணை பொதுச்செயலாளர் கொடுத்து அவர் கொடுத்துருக்காப்புல. அவருக்கு ஒரு பொது தொகுதி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுங்க கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக அவங்களுக்கு கொடுக்க போகிற சாட்டடி என்னென்னா பானை சின்னமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ நிற்க போகிறது உதயசூரியன், கொடுக்க போகிறது 2 தொகுதி. அந்த 2 தொகுதியும் தனித்தொகுதி. போய் நில்லுன்னு பெரம்பால் அடித்த மாதிரி அடிக்க போகிறான். ஐயா அப்போ வந்து திருமாவளவன் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் பெரம்படி வாங்கிட்டு தான் வராரு. இந்த தடவை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இதுதான் நடக்க போகிற ரியாலிட்டி. அவர் பொது தொகுதியில் நிற்கணுங்கிறது எங்களோட ஆசை. பார்ப்போம் அவர் எவ்வளோ தூரம் திறமைசாலி அப்படிங்கிறத பார்ப்போம். பட்ஜெட்டை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இணையத்தில் ஒரு கேள்வி என்ன வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்றும் வந்து இல்லை, இன்றைக்கும் வந்து சட்டப்பேரவையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வருகிறது. உங்களோட கருத்து என்ன? சார் அவர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார் சார். அவர் சொல்லிட்டு போயிட்டார் சார்.
எனக்கு என்ன வேணும்னா சினிமாவுக்கு ஒரு 500 கோடி ஒதுக்கிருங்க, அது மட்டும்தான் அவரோட வேலை. அங்கே உட்காந்து அவர் என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்கள்? அவர் என்ன பண்ண போகிறாரு? எந்த டேரக்டருக்கு உதவி வேணும், எந்த ஹீரோயினுக்கு உதவி வேணும், எங்கே கார் ரேஸ் எப்படி நடத்தலாம், அதுதான் சார் அவரோட வேலை. என்ன தேர்தல் அறிக்கைனா என்ன, நீ அடுத்து உங்கள் அப்பா உன்னை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ நிதிநிலை அறிக்கை என்ன, பட்ஜெட்னா என்ன, எதையாவது தெரிஞ்சுக்கணும்ல. அங்கே உட்காந்து தானே என்னன்னு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து மினிஸ்டர், இவர் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் பண்ணியிருக்காங்க, அங்கே உட்காரமா உனக்கு அப்படிப்பட்ட என்ன வேலை சொல்லுங்கள்? அதான் கேட்கும். மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நானும் பார்த்தேன் பட்ஜெட்டில் ஒரு இடத்துல கூட அவர் காணோம். நான் நினச்சேன் என்ன உதயநிதி ஸ்டாலின் காணோம்னு. அவர் அதை விட முக்கியமான வேலை வந்து ஏதாவது டேரக்டருக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அதை பார்க்கவோ இல்லை ஏதாவது ஒரு நடிகைகளுக்கு உதவி செய்யவோ அதுக்கு தான் போயிருப்பார். அதுதான் உண்மை. நாடாளுமன்ற தேர்தலில் நெருங்கிட்டு வருது. இளைஞரணி சார்பாக பாஜக நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? இளைஞரணி செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? நான் பாஜக வந்து மக்களுக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும், அசூர வளர்ச்சி சார். இன்னைக்கு வந்து இத்தனை காலத்தில் இல்லாமல் இப்போ கடந்த ஒரு 3 வருஷத்தில் மிகப்பெரிய அசூர வளர்ச்சி. நாங்கள் வந்து இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல் தனியாக நின்று 8.5% ஓட்டு வாங்கியிருக்கோம். நாங்கள் எங்களோட பலத்தை நாங்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு 20-25% நாங்கள் ஓட்டு வாங்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு இளைஞரணி கடுமையாக வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பாஜக இந்த தடவை இளைஞர்களுக்கு பெருவாரியாக சீட்டு ஒதுக்கும் அப்படிங்கிறத எங்கள் தலைவரும் சொல்லியிருக்காங்க இளைஞர்களுக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப உற்சாகமாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ 27ஆம் தேதி எங்கள் பிரதமர் மோடி வந்து நம்ம பிரதமர் வந்து பல்லடம் வர்றாப்புல. அதுக்காக இளைஞரணியை வந்து நாங்கள் ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வந்து கூட்டத்துக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி அங்கே போகணும் அப்படிங்கிறக்காக எங்களுக்கு இப்போ ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோக்கி நாங்கள் வந்து எங்களோட செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களோட பங்கு பாஜகலேருந்து தான் மிக அதிகமாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறோம். தொடர்ந்து பேசவும் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.